திமுகவுக்கு ஓட்டு போட போறீங்களா? அப்ப நான் சொல்றதை கேளுங்க. திமுகவுக்கு ஓட்டு போடாதீங்க. மீண்டும் திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நீங்க அதிலும் ஒரு பெண்ணா இருக்கீங்களா? கண்டிப்பா இந்த வீடியோ அப்ப நீங்க பார்க்கணும். உங்க வீட்டுல ஒரு குழந்தை இருக்கா? அப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். உங்க வீட்டுல ஒரு அம்மாவோ பாட்டியோ யாராவது ஒருத்தங்க இருக்காங்களா? அப்போ நீங்களும் இந்த வீடியோ பார்க்கணும். ஆனா இதற்கு ஒரே தீர்வு தான், திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது. நான் என்ன சொல்ல போறேன் கேக்குறீங்களா? பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்தது இல்ல, இந்த 5 ஆண்டுகளை 2020 ஒப்பிடும்போது 59.7% பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் அதிகரித்துள்ளது. இது மட்டுமா அப்படின்னு பார்த்தா, இந்த பாலியல் குற்றச்சாட்டு அப்படின்றது கடந்த 5 ஆண்டுகள்ல 2020 ஒப்பிடும்போது 2024 காலகட்டத்தில் மட்டும் 210% அதிகரித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள், பாலியல் குற்றங்கள். இது மட்டும் இல்லாம இந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டுகள்ல மட்டும் 8752 கொலை சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுல 1977 பெண்களுக்கு எதிரான கொலை சம்பவங்கள். இதுல 361 குழந்தைகள் கொல்லப்பட்டு இருக்கிறாங்க. இதுலயும் குறிப்பாக 38 பெண் குழந்தைகள் மிக கொடுமையாக பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கிறார்கள். 38 குழந்தைகள் இந்த 5 ஆண்டுகள்ல மட்டுமே. இது மட்டும் இல்லாம திமுக ஆட்சியில கடந்த 5 ஆண்டுகள்ல 22 லட்சம் கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கிறது. பறிமுதல் செய்யப்பட்டது மட்டுமே 22 லட்சம் கிலோ. பறிமுதல் செய்யப்படாதது, புழக்கத்தில் இருந்தது எவ்வளோன்னு நம்மளால நினைச்சு பார்க்க முடியல. இது மட்டும் இல்லாம போதைப் பொருள்லயே ரொம்ப உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ரொம்ப கொடூரமானது கொக்கைன், LSD போன்ற வெளிநாடுகள்ல எந்த விதமான போதைப் பொருள்லாம் கிடைக்குதோ அத்தனை வகையான போதைப் பொருளும் தமிழகத்துல பறிமுதல் செய்யப்பட்டு இருக்கு. இவ்வளவு ஏன், 2021 ஒப்பிடும்போது கூட 2023 பட்டியலின மக்களுக்கு எதிரான குற்ற சம்பவம்ன்றது 39% அதிகரிச்சிருக்கு இந்த திமுக ஆட்சியில. திமுக தலைவர் ஸ்டாலின் அடிக்கடி சொல்லுவார், என்ன இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படிம்பாரு. நம்பர் 1 எதுல தெரியுங்களா? ஆதாரத்தை சொல்றேன். முதியோர் கொலை நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல எது நம்பர் 1 அப்படின்னு பார்த்தா, முதியோர் கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலம் நம்பர் 1 தமிழ்நாடு. அதுலயும் 2104 முதியோருக்கு எதிரான சம்பவங்கள்லாம் செஞ்சு தமிழகம் இந்த முதியோருக்கு எதிரான குற்றங்கள் நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குங்க. இதெல்லாம் பெருமையா? திமுகவோட கடமை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்போ நம்ம மெயினான சப்ஜெக்ட் வரோம். பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை ஒரு பெரிய பட்டியலே இருக்கு. அதை நம்ம பார்க்கலாமா? நாள் தேதியோட என்ன நடந்ததுன்றதையும் சொல்றேன். மார்ச் 14, 2026 நீலகிரியில் ஓடும் பேருந்துல வச்சு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த காவலரை அம்மாணவி செருப்பால் அடித்துள்ளார். மார்ச் 11, 2026 தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் பகுதியில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொடூரமாக கொலை செய்தவர்களை இன்று வரை திமுக அரசு கைது செய்யவில்லை. அதே நாள் மார்ச் 11, 2026 வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மனநலம் பாதிக்கப்பட்ட 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். 10ஆம் தேதி மார்ச் 2026 சென்னை அருகே மதுராந்தகத்தில் மது போதையில் இருந்த சிலர் 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார். இதுக்கு ஒரு நாள் முன்பாக 9ஆம் தேதி மார்ச் 2026 கிருஷ்ணகிரியில தோட்டத்து வீட்டில் வசித்து வந்த 70 வயது முதியவரை கொன்று அவரது மனைவி 60 வயதான முதியவருக்கு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம்ன்றது கிருஷ்ணகிரியில நடந்தது. அதற்கு ஒரு நாள் முன்பாக 8ஆம் தேதி மார்ச் 2026 நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் 7 வயது சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் நடந்திருக்கு. மார்ச் 6ஆம் தேதி 2026 போதையில் இருந்த காவலர் ஒருவர் ராயப்பேட்டையில் ஒருவர் வீட்டுக்குள்ள புகுந்து
அங்கு தனியாக இருந்த பெண் கிட்ட பாலியல் அத்துமீறல் ஈடுபட்ட சம்பவம் வீடியோ ஆதாரத்தோட வெளியே வந்தது. அடுத்ததாக ஜனவரி 29, 2026 சென்னை நந்தனம் அரசு கலைக்கல்லூரியில் பணிபுரிந்த பெண் கல்லூரி வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஜனவரி 28, 2026 தரமணி கல்லூரி காவலாளியின் மனைவியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்து அவரையும் அவரது குடும்பத்தையும் சிலர் கொன்றனர். கொன்னது மட்டும் இல்லாம துண்டு துண்டா நறுக்கி சாக்குல கட்டி குப்பையில வீசின சம்பவத்தை நம்ம பார்த்தோம். அடுத்ததாக 18 ஜனவரி 2026 பரமக்குடியில் முதல்வருக்கு பாதுகாப்பு அளிக்க சென்ற பெண் காவலரை கழிவறையில் வைத்து சக காவலரே படம் பிடித்த சம்பவம் அரங்கேறிச்சு. 3ஆம் தேதி நவம்பர் 2025 அன்னைக்கு கோவை விமான நிலையம் அருகே மாணவி ஒருவர் கற்பழிக்கப்பட்டார். அதோட தீர்ப்பு கூட சமீபத்தில் தான் வெளியே வந்தது. 2025 செப்டம்பர் 29ஆம் தேதி திருவண்ணாமலையில் சாமி தரிசனம் செய்ய வந்த இளம் பெண்ணை தாய் கண்முன்னே இரு காவலர்கள் இணைந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கிய சம்பவமும் அரங்கேறிச்சு. 30ஆம் தேதி ஆகஸ்ட் 2024 அன்னைக்கு அண்ணா நகரை சார்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதோடு புகார் அளிக்க சென்ற பெற்றோரும் காவலர்களால் தாக்கப்பட்ட சம்பவமும் நடந்தது. இந்த விசாரணையை தான் நீதிமன்றமும் காவல்துறையை ரொம்ப கடுமையா விமர்சனமும் செஞ்சிருந்தது. இவ்வளவு சம்பவங்கள் பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, முதியவர்களுக்கு எதிராக நடந்திருக்கு. ஆனா திமுகவும் திமுக கட்சி தலைவர்களும் கனிமொழிக்கெல்லாம் வெக்கமா இல்ல, மெழுகுவர்த்தி கிடைக்கலையா? உங்க அண்ணன்ட்ட பேச முடியாது, அவர் என்ன ஃபாரின்ல இருக்காரா போன் பண்ணி பேசுறதுக்கு? ஏங்க உங்க ஆட்சியில இவ்வளவு சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிருக்கு, ஏதாவது பேசினா மட்டும் பெண்களுக்கு எதிராக பேசிட்டீங்கன்னு வந்துடுறீங்களா? உங்க ஆட்சியில பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இவ்வளவு சம்பவத்தை நடத்தி விட்டு வெல்லும் தமிழக பெண்கள்னு கூசாம ஒரு திட்டத்துக்கு பேரை வச்சு கூட்டத்தையும் கூட்டி வட மாநிலத்தை சேர்ந்த பெண்களையும் கூட்டிட்டு வந்துட்டு அராஜகம் பண்ணிட்டு இருக்கீங்களே, அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கீங்களே, கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா. தேர்தல் தேதி அறிவிச்சாச்சு, தேர்தல் நெருங்கிடுச்சு. இன்னும் 36 நாட்கள் 35 நாட்கள் தான். நாட்களை எண்ணிக்கோங்க. மீண்டும் நீங்க ஆட்சிக்கே வர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வரப்போது, நடக்க போது. உங்க கட்சியை தூக்கி திரும்பவும் வைக்க போறாங்க. நீங்க பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க போறதில்ல. சட்ட ஒழுங்கு, குடும்பம் மட்டும்தான், ஊழல் மட்டும்தான் உங்களோட கண்ணும் கருத்துமா இருந்தது. விளம்பரம் செய்யறது மட்டும்தான் கண்ணும் கருத்துமா பண்ணீங்கன்னா மக்கள் உங்களுக்கு ஆப்படிக்கவும் தயாரா இருப்பானா, இருக்க மாட்டானா? இவ்வளவு தப்பு நடந்திருக்கு உங்க ஆட்சியில. பட்டியல் போட்டதே கம்மி. இது ரொம்ப கம்மி பாவா. அதிகமா நடந்திருக்கு, ரொம்ப அதிகம். நான் சும்மா சுருக்கி சொல்லியிருக்கிறேன். கனிமொழி அவர்களே, ஒரு மெழுகுவர்த்தி கிடைக்கல, மெழுகுவர்த்தி கிடைக்கல உங்களுக்கு. மக்கள் நாங்கெல்லாம் உங்களுக்கு மெழுகுவர்த்தி அனுப்பி வைக்கிறோங்க. இந்த தேர்தலில் நீங்க தோத்துருவீங்களா, அதை கொண்டாடுவதற்காக அறிவாலயத்திற்கு, கோபாலபுரத்திற்கு கனிமொழி அவர்களுக்கு அவர்களோட பேரை போட்டு நாம தமிழக மக்கள்லாம் சேர்ந்து மெழுகுவர்த்தி பார்சல் அனுப்புவோம். திமுகவுக்கு அனுப்பணும். நம்ம அப்பயா புத்தி வருதான்னு பார்ப்போம். திமுகவுக்கு புத்தி வருதான்னு பார்ப்போம். சரிங்க கனிமொழி அக்கா, பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்கு தான் வாய் திறக்கல. உங்க கட்சியை சேர்ந்தவர்கள் பெண்களுக்கு எதிராக எவ்வளவு மோசமா பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராகவாவது வாய் திறக்கலாம்ல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் பெண்கள் குறித்து எவ்வளவு கீழ்த்தரமா பேசிட்டு இருக்கிறாரு. உடல் அசைவுலாம் காட்டி பேசிட்டு இருக்கிறாரு. தயாநிதி மாறன் புகழ்ந்து பேசுறாரு. நம்ம கட்சியில ஒரு நட்சத்திர பேச்சாளர், இவர் பேச்சை வச்சுதான் மற்றவங்களுக்கு பதில் எடுக்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு. இவர் பேசினதெல்லாம் உங்க வீட்டில் போட்டு காட்ட முடியுமா? உங்க வீட்டு பெண்கள் இதை பார்த்து கை தட்டுவாங்களா, ரசிப்பாங்களா, சிரிப்பாங்களா? கனிமொழி அவங்கள மேடையில வச்சுக்கிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த மாதிரி பேசுவாரா? பேச முடியுமா? ரொம்ப கொச்சையான முறையில பெண்களை இழிவுபடுத்தி பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, நடிகைகள் குறித்து இழிவாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, ஆளுநர் குறித்து இழிவாக பேசக்கூடிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சைதை சாதிக் போன்ற நபர்கள் எல்லோரையும் வைத்துக்கொண்டு இந்த திமுக நட்சத்திர பேச்சாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கீகாரமும் கொடுக்குது. அங்கீகாரம் கொடுத்து அழகு பார்க்குது. யாருக்கு? சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் சைதை சாதிக்கும். அக்கமா இருக்காது.
பெண்களை குறித்து எந்த அளவுக்கு இழிவா பேசணுமோ அந்த அளவுக்கு பேசக்கூடிய ஆட்கள் இந்த ஆட்கள். குஷ்பு குறித்து என்ன பேசியிருந்தாங்க? ஏன் பிரேமலதா விஜயகாந்த் குறித்து என்ன பேசியிருந்தாங்க? எல்லாத்த பத்தியும் கொச்சா பேசக்கூடியவங்க. திமுக தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களே செல்வி ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் அவர்கள் குறித்தும் மோடி அவர்கள் குறித்தும் என்ன மாதிரி பேசியிருந்தாரு? துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சசிகலா அவர்கள் குறித்தும் தமிழக எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறித்தும் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசியிருந்தாரு. இது மட்டும் இல்லாம ராசா என்ற கொச்சை பேச்சாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தாயார் குறித்து என்ன பேசியிருந்தாரு? இந்த மாதிரி கேவலமா பேசக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியில இருந்து கேவலமா பேசுறவங்கள தானே நட்சத்திர பேச்சாளர்கள்னு சொல்லி பதவி கொடுத்து அழகு பார்க்கும். அதை நம்ம தப்பு சொல்லி புரோஜனம் இல்லைல்ல. மக்களே நாம தானே திருந்தணும். இதெல்லாம் ஒரு பக்கம் திமுக காரங்க இது மாதிரி பேசுறாங்க அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் எப்படி பேசுறாங்க தெரியுங்களா? பொண்ணுக்கு 1000, அம்மாவுக்கு 1000 வந்துச்சா, 1000 வந்துச்சா, அதை வாங்கிக்கிட்டு பவுடர் வாங்கி அடிச்சுக்கிட்டு லிப்ஸ்டிக்லாம் போட்டுக்கிட்டு கிரீம்லாம் பூசிக்கிட்டு பலன்னு வராங்க. அப்படி பேசுறாரு. அப்புறம் ஓசிங்கிறார். பெண்களுக்கு இலவச பேருந்து கொடுப்போம் அப்படி சொல்லி என்ன பெண்கள் கேட்டாங்களா? எங்களுக்கு இலவச பேருந்து நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி. நீங்க ஜெயிக்கிறதுக்காக தானே அறிவிச்சிங்க. அறிவிச்சுட்டு அந்த பேருந்து நிலையத்திலேயே நிற்காது. அது பட்டு ஒரு இடத்துல போய் நிற்கும். பெண்கள் கை காட்டினா நிறுத்துறது இல்லை. ஏன்னா ஓசி டிக்கெட்டா நிறுத்துறது இல்லை. அதுலயும் சில பேருந்துக்கு மட்டும்தான். இப்போ 10 பஸ் ஓடுதுன்னா இல்லை ஒரு பஸ் பிங்க் முன்னாடியும் பின்னாடியும் தொட்டு விட்டுட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கு பெரிய பெயிண்ட் அடிச்ச கணக்கு காட்டிவிட்டு அந்த பஸ்ல மட்டும்தான் பெண்களுக்கு இலவசம், மற்றதுலாம் இல்லை. அதுக்கு இவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓசின்றாங்க. இதுதான் திமுக அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சா இருக்கு. இவ்வளவு சொல்லிட்டோமே, இதை சொல்லாம இருந்தா எப்படிங்க? திமுக கட்சியின் முன்னாள் தலைவர், முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதி ஐயா இருக்காரு. கருணாநிதி ஐயா கடல்ல நீங்க தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக தான் மிதப்பேன்னு சொன்னாரு. அவரு சொன்னதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க வேணா மறந்து போகலாம், நாம மறக்க முடியுமா? இந்திரா காந்தி அவர்களுக்கு அடிபட்டு ரத்தம் வந்த போது பெண்களுக்கு வரக்கூடிய ரத்தமா, மாதமாச்சுன்னா வரக்கூடிய ரத்தமானு விமர்சனம் பண்ணாரு இல்ல? அது காங்கிரஸ் கட்சிக்காரங்களுக்கு வேணா மறந்து போகும், நம்மள மாதிரி மக்களுக்கு, எளிய மக்களுக்கு, அரசியலை பார்த்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு நமக்கு மறந்து போகுமாங்க ஐயா? இவ்வளவு கொச்சையா பேசக்கூடிய கட்சி தானே திமுகவோட டிஎன்ஏவே. பெண்களுக்கு எதிராக கொச்சையாக பேசக்கூடிய கட்சி தான் திமுகவின் ஆணி வேற, டிஎன்ஏவே அதான். இது மட்டும் இல்லாம பெண்களுக்கு எதிராக இப்படி பேசிட்டு இருக்காங்க. சமூக நீதி எல்லாமே அவங்க தான் பண்றாங்க, பெண்களுக்கான சம உரிமை அவங்க தானே கொடுக்குறாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்றவங்களுக்குலாம் நான் ஒன்று கேட்குறேன், திமுக அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்காவது பெண்களுக்கு சம உரிமை கொடுக்குதா? வயசுல மூத்தவர், அரசியல் அறிவு பெற்றவர், அரசியல் ஞானம் பெற்றவர் யாரு? கனிமொழி அவர்கள். அவங்களுக்கு திமுக கொடுத்த பொறுப்பு என்ன, பதவி என்ன? ஒன்றும் பண்ணல, டெல்லியை தாண்டி உள்ள வந்துடக்கூடாதுன்னு வச்சிருக்குல்ல. ஆனா அரசியலோட ஆனா அக்கனா கூட தெரியாத, எனக்கு அரசியலே வேணாம், நான் சினிமாவிலேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட உதயநிதி அவர்களை அவசரமாக கொண்டுட்டு வந்து திணித்ததற்கான காரணம் என்ன? அவருக்கு கட்சியில் எடுத்த உடனே பொறுப்பு, உடனே எம்எல்ஏ சீட்டு, உடனே அமைச்சர் பதவி, உடனடியாக துணை முதல்வர் பதவியும் கொடுத்தாச்சு. இப்போ வரக்கூடிய தேர்தல் கூட என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது ஸ்டாலின் அவர்களை முதல்வர் ஆக்குவதற்கான தேர்தலே இல்லையாமா. அதனாலதான் அந்த திமுக கூட்டணியில சில கட்சிகள்லாம் வந்து நாங்க வர முடியாதுங்க, உங்க பையனை முதல்வர் ஆக்குவதற்கு வேட்பாளராக நிறுத்துவதற்கு நாங்க தான் கட்சமா, உங்களோட போதைக்கு நாங்க தான் ஊர்காவா அப்படின்னு சொல்லி நாங்களாம் வர முடியாதுட்டாங்க. அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது, வந்தது வந்துட்டோம், போனது போட்டோம், சேர்ந்தது செருட்டோம் அப்படின்னு சொல்லி எத்தனை கட்சி வந்தாலும் கூட்டணி கூட சேர்த்துக்கிட்டு அது வந்து 0.0009% அதுக்கு வாக்கு வங்கி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிட்டு இவங்க சொல்றாங்க நாங்க தான் வலிமையான கூட்டணி. எண்ணிக்கை தான் அதிகம், ஆனா ஓட்டு சதவிகிதம் அப்படின்றது கம்மி.
இந்த சைடு என்டிஏ கூட்டணி அப்படி இல்லை. இது எண்ணிக்கை கம்மி, ஓட்டு சதவிகிதம்ன்றது அதிகம். இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சிக்கும் அங்கீகாரம்ன்றது அதிகம். அதிமுக தனி பெரும்பான்மையோடு தனித்து நின்று ஜெயிச்சு காட்டின ஒரு கட்சி அதிமுக. திமுக இதுவரை ஏதாவது ஒரு தேர்தலையாவது தனித்து நின்றுக்குமா, நின்று ஜெயிச்சிருக்குமா? கூட்டணி வச்சே மண்ணை கவுன ஒரு கட்சி கூட்டணினா திமுக தான். அப்படி பார்க்கும்போது அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, ஐஜேகே, அப்புறம் ஜான் பாண்டியன் அவர்களின் கட்சி, இது மாதிரி பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய இந்த கட்சி ஜெயிக்காம இப்படை தோற்கின் எப்படை வெல்லும் அப்படின்ற மாதிரி இந்த கட்சி ஜெயிக்காம அப்புறம் எந்த கட்சி ஜெயிக்க போகுது? இந்த கூட்டணி ஜெயிக்காம எந்த கூட்டணி ஜெயிக்க போகுது? திமுக கூட்டணியா? திமுக கூட்டணி இந்த தேர்தலில் மண்ணை கவும். அப்படியே வாயை பழந்துட்டு போய் எப்படிலாம் மண்ணை அப்படி அள்ளுறாங்கல்ல, ஆத்துல மண் அள்ளுறது, மலையை குடைஞ்சி கல்லை எடுக்கிறதுன்னு பண்றாங்கல்ல, கவ்வுன்னு கவ்வுறாங்கள, இந்த கவ்வுறவங்களுக்கு மண்ணை கவ்வ வைக்க போறாங்க தமிழக மக்கள். நல்லா பார்த்துக்கிட்டு இருங்க. சரி, நம்ம சப்ஜெக்டிவ் வருவோம். இந்த மாதிரி பெண்களுக்கு முன்னுரிமை சமத்துவமே கொடுக்காத அந்த திமுக கனிமொழிக்கு கொடுக்காம அவசரமா உதயநிதி அவர்களுக்கு கொடுத்துட்டு பெண்களை ரொம்ப கொச்சையா பேசக்கூடியவங்களுக்கு நட்சத்திர பேச்சாளர் அப்படின்ற அங்கீகாரம் கொடுத்துட்டு பெண்களை ஓசியா 1000 கொடுக்கறத வச்சு பொட்டும் பவுடரும் அடிச்சுக்கிட்டு பலன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி பெண்களை கொச்சையா பேசுறவங்களுக்கு அமைச்சர் பதவியும் கொடுத்து அழகு பார்த்த இந்த திமுக பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமா இருக்கக்கூடிய இந்த திமுக ஆட்சியை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வர மாட்டாங்க தமிழக பெண்கள். தமிழக பெண்கள் முடிவு எடுத்துட்டாங்க, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, முதியவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்றதுனால பெண்கள்லாம் முடிவு எடுத்துட்டாங்க திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு. அதனாலதான் இவங்க தமிழக வெல்லும் பெண்கள், பெண்களுக்கு சீலை கொடுக்குறோம், பெண்களுக்கு 5000 காசு கொடுக்குறோன்னு பல விதமான குட்டிக்கரணம் போட்டு பார்க்குறாங்க. குட்டிக்கரணம் போட்டு 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 அடி வேணா படுமோ தவிர ஓட்டு விழாது. திமுக பெண்களுக்கு செய்த துரோகத்தை ஒரு நாளும் தமிழக பெண்கள் மன்னிக்க போவதில்லை. இப்போ நம்ம அடுத்ததாக ஒரு பெரிய பட்டியலை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, பெண்களுக்கு எதிராக, குழந்தைகளுக்கு எதிராக, முதியவர்களுக்கு எதிரான நடந்த பாலியல் குற்றங்களை, வன்முறை சம்பவங்களை நம்ம பார்த்தோம்ல. இப்போ திமுக காரண்டா நானே, கரவேஷ்டி கட்டினவன்டா நானே அப்படின்ற திமுருல, எங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்குன்ற திமுருல பண்ண குற்ற சம்பவங்களை ஒரு பட்டியல் போட்டிருக்கேன். இதுவும் கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன், போடாதது பல இருக்கு. கொஞ்சமா போட்டது மட்டும் என்னன்னு சொல்லி நான் சொல்றேன் பாருங்க. 13ஆம் தேதி மார்ச் 2026 திமுகவின் மாணவர் அணியின் மாநில செயலாளராக இருந்த திரு ராஜீவ்காந்தி மீது திமுக பெண் நிர்வாகிகள் உள்ளிட்ட பல பெண்கள் பாலியல் புகார் அளித்திருக்கின்றனர். மார்ச் 7ஆம் தேதி 2026 மதுராந்தகம் அருகே திமுக கொடிகட்டிய கார் மோதியதில் நிறைமாத கர்ப்பிணி பெண் ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். மார்ச் 3, 2026 சென்னையில் இருந்து டெல்லிக்கு புறப்பட்ட பயணித்த இந்த இண்டிகோ விமானத்துல போன திருவள்ளூர் திமுக கவுன்சிலர் அவரோட நண்பர்கள்லாம் சேர்ந்து அந்த இண்டிகோ விமான பணி பெண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல, சீண்டல்ல ஈடுபட்டிருக்காங்க. இதுல சைகையில காட்டுறது, பேசுறது, இந்த மாதிரியான சம்பவத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனாலதான் அந்த பெண் மீனம்பாக்கத்தில் காவல் நிலையத்தில் புகார் பண்ணதை தொடர்ந்து அவங்க டெல்லியிலிருந்து வந்த பிறகு அவங்கள காவல்துறை கைது பண்ணியிருக்கு. அடுத்ததாக 27 பிப்ரவரி 2026 கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் திமுகவின் இளைஞரணி கிளை செயலாளரான பெரிய நாயகம் என்பவரால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு 2.5 வயது குழந்தை பலியான சம்பவம். அக்டோபர் 7, 2026 சென்னையில் 15 வயது பள்ளி மாணவியை பாலியல் தொழிலில் திமுகவை சேர்ந்த ரமேஷ் ஈடுபடுத்தி இருக்கிறார். மே 10, 2025 அரக்கோணம் கல்லூரி மாணவியை திமுக நிர்வாகி தெய்வ செயல் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். டிசம்பர் 23, 2024 அண்ணா பல்கலைக்கழக மாணவியை திமுக நிர்வாகி ஞானசேகரன் பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார். ஆகஸ்ட் 14, 2024 ஒரத்த நாட்டில் உதயநிதி ரசிகர் மன்றத்தை சார்ந்த நிர்வாகி
தனது கூட்டாளிகளுடன் சேர்ந்து கஞ்சா போதையில ஒரு இளம் பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம ஜனவரி 4, 2023 கனிமொழி தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகிகளால் பெண் கான்ஸ்டபிள் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறார். இதெல்லாம் நான் போட்ட கொஞ்சம் பட்டியல் தான், கொஞ்சம் தான். இது திமுக காரன்டா, திமுகனா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு, திமுக காரனா என்ன பண்ணுவான்னு கேட்கிறவனுக்கு, திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணும் அப்படின்றதற்கு இதெல்லாம் ஒரு சின்ன ட்ரைலர் தான். ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி திமுக தலைவர் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றவாளிகளையும் வன்முறை செய்பவர்களையும் திமுக உடன்பிறப்புகளையும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிற இவரு பெண்களுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுப்பார்? தமிழக பெண்கள்லாம் என்னை அப்பான்றாங்க, அண்ணன்றாங்க அப்படின்லாம் சொல்லி வார்த்தை ஜாலம் போடுறாருல்ல, வார்த்தை ஜாலம். அந்த மக்களுக்கு இவங்க செய்யக்கூடிய துரோகம் இது இல்லையா? திமுக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்ட ஒழுங்கு இல்ல, பெண்களுக்காக திமுக கொடுத்த வாக்குறுதிகளை 1-2 மட்டும் செஞ்சுட்டு இந்த இலவச பேருந்து, ஓசி பஸ் 1000, இந்த குடும்ப பெண்களுக்கு உரிமை தொகை அப்படின்றாருல, அப்புறம் எல்லா குடும்ப பெண்களுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் தேர்தலுக்கு முன்பாக. அது தேர்தலில் ஜெயிச்சு வந்து பல மாதங்கள் கடந்த பின்னர் தான் கொடுக்கவே ஆரம்பிச்சாரு. அதுலயும் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள்னு புது ஒரு வார்த்தையை சேர்த்துக்கிட்டாரு. யாரெல்லாம் தகுதி வாய்ந்த குடும்ப பெண்கள் இல்லை அப்படின்றது தெரியல. இவங்க தகுதி இல்லாத குடும்ப பெண்கள்ன்றாரு, அதெல்லாம் கேட்கவே முடியல. இது மாதிரி இவங்க சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. ஆனா பாஜக பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் என்ன பண்ணிருக்கு அப்படின்றத நம்ம ஒரு பார்வை பார்க்கணும்ல. பட்டியல் எல்லாத்துக்கும் பட்டியல் போட்டியாடா விஜய் சின்னசாமி, இதுக்கு ஒரு பட்டியல் போட்டு சொல்லிரு அப்படின்னு நீங்க நினைக்கிறது எனக்கு தெரியுது. அதனால பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் மத்திய அரசின் சாதனைகள் பெண்களுக்கு, தமிழக பெண்களுக்கு என்ன பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளுக்கு கல்வி அளிப்போம். 2015ஆம் ஆண்டில் 900 இருந்த பிறப்பு பாலின விகிதம் இந்த திட்டத்தின் மூலம் 2023 இருந்து 2024 939 உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஊட்டச்சத்து இயக்கம் 2,77,754 கர்ப்பிணி பெண்களுக்கும் 2,49,334 பாலூட்டும் தாய்மார்களுக்கும் 38,960 வளரிலும் பெண்களும் பயன்பெற்றுள்ளனர். ஊட்டச்சத்து இயக்கம் இந்த திட்டத்தின் மூலமாக இவ்வளவு பெண்கள் பயன்பெற்றிருக்கின்றனர். இதுல என்ன அப்படின்னா, நான் பார்த்து மாநில அரசு பரவாயில்ல இதெல்லாம் கொடுக்குதே அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பூஸ்ட் பாட்டில் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க, பேரிச்சம்பழம் கொடுப்பாங்க, அப்புறம் குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் கூட கொடுப்பாங்க, இன்னும் அதில் சத்து மாவுன்னு என்னென்னமோ கொடுப்பாங்க. இதெல்லாம் மாநில அரசு கொடுக்குதுன்னு பார்த்தேன். லாஸ்ட்ல பார்த்தா மத்திய அரசு கொடுக்குதுங்க. அதெல்லாம் இது மட்டுமானா அதுதான் இல்லை. அப்புறம் என்ன கொடுக்குது பாருங்களேன். உஜ்வாலா திட்டத்தின் மூலம் 41,81,169 கேஸ் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கிறது. பிரதமரின் மக்கள் வங்கி திட்டத்தின் மூலமாக 1.7 கோடிக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. இதெல்லாம் பெண்களுக்கு மட்டும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அடுத்ததாக முத்ரா திட்டம், முத்ரா லோன் திட்டம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். பெண் தொழில் முனைவோர்களுக்கு 3.8 கோடிக்கும் மேற்பட்ட கடன் வங்கிகள் மூலம் மேற்பட்ட கடன் கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. தீனதயாள் ஏழைகள் நலத்திட்டத்தின் மூலம் 2,66,712 சுய உதவி குழுக்களுக்கு 378.93 கோடி சுழல் நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. 2,87,126 சுய உதவி குழுக்களுக்கு 2,262.36 கோடி சமூக முதலீடு நிதியாக வழங்கப்பட்டுள்ளது. கர்ப்பிணி பெண்களுக்கான நலத்திட்டம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 7,89,778 பயனாளர்களுக்கு 254.34 கோடி வழங்கப்பட்டுள்ளது. பிரதமரின் பாதுகாப்பான தாய்மை இயக்கம் திட்டத்தின் மூலமாக 36.08 லட்சம் ஒதுக்கப்பட்டு 30,39,450 பெண்கள் பிரசவத்திற்கு முந்தைய பராமரிப்பை பெற்றுள்ளனர். இந்த தொகையும் மத்திய அரசு தான் கொடுக்குது, மாநில அரசு கொடுக்கல. மாநில அரசு எதுவுமே பண்றது இல்லை, மத்திய அரசாங்கம் தான் எல்லாம் பண்ணுது. ஆனா கொடுக்கறது எல்லாத்துக்கும்
ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டுறதுக்கு பணத்தை வாங்கி ஸ்டிக்கர் அடிச்சுக்கிறாங்க. ஒட்டி ஒட்டி இவங்க பண்றதா கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க மட்டும் இல்ல, நானும் இந்த மாநில அரசு தான் இதெல்லாம் கொடுத்துட்டு இருக்குன்னு நம்பி ஏமாந்தவன்லாம் ஒருத்தன். அதனால நீங்க யோசிக்காதீங்க, நானும் ஏமாந்ததுல ஒருத்தன். வரக்கூடிய தேர்தலில் ஏமாறாம இருந்தா போதும். அடுத்ததாக மகப்பேறு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 112.02 கோடி செலவிடப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் 99.6% பிரசவங்கள் மருத்துவமனையில் நடத்தப்பட்டு நாட்டிலேயே தமிழ்நாடு 5வது இடத்தை பிடித்துள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக நகர்ப்புறங்களில் 5,10,819 கழிப்பறைகளும் ஊரக பகுதிகளில் 61,24,557 கழிப்பறைகளும் கட்டப்பட்டுள்ளன. செல்வ மகள் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக 39,27,626 கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளன. நாரி சக்தி பந்தன் அதிகாரம் திருத்த சட்டம் மூலம் மக்களவை மற்றும் சட்டமன்றங்களில் பெண்களுக்கு 1/3 பங்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது. என்னப்பா இந்த பெண்களுக்கு மட்டும்தான் சொல்ற மாதிரி இருக்கு, முஸ்லிம் பெண்களுக்காக ஏதாவது பண்ணிருக்காங்களா அப்படின்னு நீங்க கேட்டா நீங்க மறந்திருக்க மாட்டீங்க, நானும் நம்புறேன். என்ன அப்படின்னா, முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகளை பாதுகாத்தல் சட்டம் 2019 கொண்டு வந்து முத்தலாக், ட்ரிபிள் தலாக் முறை சட்டவிரோதமாக்கப்பட்டது. ட்ரிபிள் தலாக் கொடுத்து நான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்ற எண்ணத்திலேயே இடி இறக்குனது இந்த மத்திய அரசாங்கம். இதனால இஸ்லாமிய பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டது. இவ்வளவு செஞ்சது மத்திய அரசாங்கம். மாநில அரசாங்கம் ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கா பாருங்க. மத்திய அரசாங்கத்துக்கு கூட இணக்கமான போக்கிலேயே இந்த மாநில அரசாங்கம் இல்லை. ஏட்டிக்கு போட்டியாக நடக்கக்கூடிய, பேசக்கூடிய, செயல்படக்கூடிய இந்த அரசாங்கம் மத்திய அரசையே ஒன்றிய அரசுன்னு வம்பிழுக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இருக்கும் போதே தமிழகத்திற்கு, தமிழக பெண்களுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கு இந்த மத்திய அரசாங்கம். மத்திய பாஜக சொல்ற மாதிரி டபுள் இன்ஜின் சர்க்கார் இங்க அமைஞ்சா எப்படி இருக்கும் பாருங்க. நினைச்சு பாருங்க மக்களே, என்டிஏ கூட்டணி இங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டிற்கு எந்த அளவுக்கு ஒரு முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெண்களுக்கான பாதுகாப்பும் கிடைக்கும் அப்படின்றத நீங்க நினைச்சு பாருங்க. நினைத்து பார்த்து, இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் கொஞ்சம் நினைச்சு பார்த்து திமுகவுக்கு ஓட்டு போடணுமா போடக்கூடாதா அப்படின்றத முடிவு பண்ணுங்க. ஆனா இதை நான் சொல்றேன்பா, திமுக ஆட்சி வரலன்னா தான் தமிழகத்திற்கு விடுதலை. அதனால ஓட்டு தமிழக மக்களுக்கு விடுதலை கிடைக்க